சிஎஸ்கேவையும் எம்ஐயும் உட்கார வச்சு நல்ல திருப்பதி விதியை வாங்கிட்டு வந்து சின்ன பையனை வச்சு பட்டையா ஒரு திருப்பதி விதியை அடிச்சு விட்ட கதை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆர்சிபியை கத்தனாலும் சரி கதறினாலும் சரி ஓட விட்டு கதற அடிச்ச கதையை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணி ஆர்சிபியை பேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றானுங்க. ஆர்சிபிக்காக ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் பிலிப் சால்ட்டும் கிளம்பிடுறாங்க. முதல் பந்து போட வந்த ஆர்ச்சரு தன்னுடைய நண்பன்னு கூட பார்க்காம பிலிப் சால்ட்டு ஒரு ஏற்றுறான். அந்த பாலை சரியாக அடிக்க முடியாத பிலிப் சால்ட்டு கேட்ச் கொடுத்துட்டு வந்த வேகத்திலேயே டக் அவுட்டுக்கு நடந்து போயிட்டான். அடுத்துதான் அந்த படிகளும் விராட் கோலியும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்கிறாங்க. இரட்டை இலக்க ரன்னு கடந்த உடனே படிக்கல் அவுட் ஆயிடுறான். அடுத்ததான் விராட் கோலி கொஞ்சம் நல்லா விளையாண்டு இருக்கும்போது ஒரு 30+ கடந்த உடனே விராட் கோலியும் அவுட் ஆயிடுறான். அடுத்து எந்த வீரரும் சரியா அடிக்கவே இல்லை. ஆனால் அணி தலைவனான ரஜத் பட்டிதர் நல்லாவே விளையாடி அணியின் ஸ்கோர் மலமல்ல உயர்த்திடுறான். கடைசியாக பார்த்தீங்கன்னா 60 கடந்த உடனே ரஜத் பட்டிதர் அவுட் ஆயிடுறான். இம்பாக்ட் சப்பா வந்த வெங்கடேஷ் ஐயர் ஒரு சின்ன கேமியா விளையாடி ஆர்சிபிஐ ஒரு கௌரவமான 200 ரன்னை கடந்து ஸ்கோரை நிர்ணயிக்கிறான். இது வரலையும் நல்லா போயிருந்த ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ். அடுத்ததாக பேட்டிங் ஆர்ஆர் வந்த உடனே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ஓப்பனிங் வந்த ஜெய்ஸ்வால் உடனே அவுட் ஆகிட்டாலும் பால்வாடி படிக்கிற இந்த சூரியவன்சிக்கு எல்லா பேரையும் போட்டு கொல வரான். இப்போ சொல்லணும்னா இந்த உலகத்தரம் வாய்ந்த போட்டு செமாட்டி அடிச்சு போடுறான். 70+ கடந்த உடனே இந்த பால்வாடி போய் அவுட் ஆகிட்டாலும் விக்கெட் கீப்பர் ஜிரலுக்கோ சின்ன பசங்களாம் அடிக்கிறீங்களா, நானும் என் பங்குக்கு ஒரு 4 அடி அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்சிபி டீமை உட்கார வச்சு அவன் பங்குக்கு ஒரு 2 ரன் அடிச்சுக்கிறான். இவனுக்கு 2 பேரும் அடிச்சு அடியில ஆர்ஆர் டீம் 18 ஓவர்களா மேட்சே முடிச்சு விட்டான். சிஎஸ்கேவையும் எம்ஐயும் பார்த்து சிரிச்சு ஆர்சிபி இப்போ அவங்க கதை ஊரெல்லாம் சிரிக்குது. நன்றி, வணக்கம்.